பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய பிரச்சனை, அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, எல்லா பக்கத்துலேயும் கதவு பூட்டப்பட்டிருக்கு. அருமையான வசனத்தோடு அன்பர் நம்மை சந்திக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, தாவீதின் திறவுகோல்னா என்ன? ஒரு ராஜாவுடைய அதிகாரத்தை அது குறிக்கும். நம்ம அப்பா சகல அதிகாரங்களும் உடையவர் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். தாவீதின் திறவுகோலை உடையவர். இன்னைக்கு எல்லா கதவும் பூட்டி இருக்கா? எங்கே போனாலும் கதவு பூட்டி கிடக்குதா? தாவீதின் அதிகாரத்தை உடையவர், ஒரு ராஜாவின் அதிகாரத்தை உடைய இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவர் சொல்லுகிறார், யாருமே இனி திரும்ப பூட்டாதபடிக்கு நான் உனக்காக ஒரு கதவை திறக்கப் போகிறேன். இதுவரைக்கும் எத்தனையோ கதவு பக்கத்தில் நீ ஓடி போனால் பக்கத்தில் போகும்போது அந்த கதவு பூட்டப்பட்டுரும். பிரியமானவர்களை, கதவு திறந்திருக்குன்னு அவளோடு ஓடினேனே, எதிர்பாராமல் கதவு பூட்டிருச்சே, எவ்வளவு வேதனை! எதிர்பார்ப்புகளிலெல்லாம் தோல்வி. பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவரும் பூட்ட முடியாதபடி நான் கதவை திறப்பேன். அதிகார திறவுகோல் என்கிட்ட தான் இருக்கு. இன்னொரு கூட்டத்தார் அழுது கொண்டு இருப்போம். எப்படின்னா, மாறி மாறி உபத்திரவங்களை கொடுக்கிற வாசல்கள் என் வாழ்க்கையில் திறக்கப்பட்டு இருக்கிறதே, ஒன்று மாறி ஒன்றாய் புயல் போல உள்ள வந்துகிட்டு இருக்கே. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஒருவனும் மறுபடி பிசாசோ அல்லது வேற யாரோ திறக்க முடியாதபடி இந்த உபத்திரவ வாசலை நான் உன் வாழ்க்கையில் பூட்ட போறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? பிரியமானவர்களை, நம்புவோம். ஒருவரும் பூட்ட முடியாதபடி ஆசீர்வாத வாசலை திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க முடியாதபடி உபத்திரவ வாசலை பூட்டுகிறவரும் அவருடைய திறவுகோல்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நுழைந்து விட்டார். இனி ஆசீர்வாதம் தான். நம்புங்க, நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாசல்கள், குழந்தை பாக்கியங்கிற வாசல், வேலை வாசல், ஃபாரின் செட்டில்மெண்ட் விசா கிடைக்கிறது, ஃபாரின்ல குடியுரிமை கிடைக்கிறது போன்ற அநேக நல்ல வாசல்கள் திறக்கப்படுகிறது. உங்கள் குடும்பத்தில் மாறி மாறி போராட்டம், பிசாசின் தந்திரங்கள், கடன்கள், கண்ணீர்கள், வேதனைகள், கண்ணீர்கள், சிறுமைகள், குறைச்சல்கள், வியாதிகள், தோல்விகள், பின்னடைவுகள், கடைசி நேரம் முடிஞ்சு போகிற கதைகள் எல்லாவற்றுக்கும் முடிவுண்டாக்கி விட்டார். சந்தோஷமாக இருப்போமா? நம்புவோம், வெற்றியை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். அன்பின் தகப்பனே, அருமை இரட்சகா, நாங்கள் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். தாவீதின் திறவுகோலை உடையவர் எங்களுக்காக நிரந்தரமாய் ஆசீர்வாத வாசலை திறந்து விட்டதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய அன்பு கரத்தில் எங்கள் குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய உபத்திரவ வாசலை அடைத்து விட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.